ஒரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயங்கர ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய கட்சிகள்லாம் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நெருக்க வேற. இந்த ஒரு விஷயம் வாக்குப்பதிவு வரைக்கும் எதிரொலிச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ பெரிய விவகாரமா மாறிடுச்சா? அந்த உறவினர்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க. 9 நாட்களா போராடுறாங்க. உடலை திருப்பி வாங்காம போராடிக்கிட்டு இருக்காங்க. சாவுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம்னு ரொம்ப தீர்க்கமா இருந்தாங்க. ஆனா இப்ப அதே உறவினர்கள் அந்த பொண்ணோட பிரேதத்தை வாங்க சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. காரணம் வேற எதுவும் இல்லைங்க. அவங்க முன் வச்ச டிமாண்ட் இருக்குல்ல, அவ யார், அவனை நாங்க பார்க்கணும்னு சொன்னாங்களே, அவனை கைது பண்ணணும்னு சொன்னாங்களே, பாத்துங்க மக்களே, இந்த ஏழவெடுத்த மூஞ்சிதான் அது. இவனை தான் இப்ப போலீஸார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவன் தான் அந்த பாப்பாவை அவ்வளவு கொடுமை பண்ணி சாகடிச்சிருக்கானாங்க. இந்த பைக்ல வர்றது வேற யாரும் இல்ல, அதே உதவிதான். அவன் வண்டி ஓட்டி வர்றதுதான். இவன் எப்படி சிக்கனான்றதை பத்தி இப்ப சொல்லிடுறேன். இது வரைக்கும் வெளியான தகவல்களை பேஸ் பண்ணி இதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த எல்லா தனிப்படைகளும் தீவிரமா இருந்தாங்களே, ஒருத்தன் பண்ணிருப்பானா இல்ல எத்தனை பேர் பண்ணிருப்பாங்க இந்த பாப்பாக்கு இப்ப ஏற்பட்ட நிலைமையை கொடுத்தது அப்படின்னு ஃபுல்லா தேடிட்டு இருந்தாங்க பாருங்க. புலம்பழி தொழிலாளர்கள் வரைக்கும் அவங்களோட கவனம் போயிருக்கு. அவங்க இது போல வேலைகளை பார்த்துருக்கானு சொல்லிட்டு நான் ரீசெண்ட் டைமா சில விஷயம் கேள்விப்பட்டு இருக்குமே, அதை வச்சு போலீஸார் அந்த பக்கமும் சந்தேக பார்வை திருப்பினாங்க. ஸோ அங்க யாரும் கிடையாதுங்க. அப்புறம் இந்த மாணவர்கள் இருப்பாங்களே, அவங்கள கூட கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. இப்படி 2ஆம் கட்ட விசாரணையில கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல விசாரணை பண்ணி முடிச்சிட்டாங்க. க்ளூவே பெருசா கிடைக்காம இருந்திருக்கு, யாரா இருக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வீடு வீடா போலீஸார் அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் விசாரணை வளையத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சல்லடபோடு ஜலிச்சாங்க ஒட்டுமொத்த கிராமம் முழுக்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரையாரிட்டியே இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸ்ன்ற மாதிரி தான் திரும்பிடுச்சு. பிகாஸ் இவங்க கொஞ்சம் தாமதிச்சாலும் சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சுன்னா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இழுக்குன்ற மாதிரி தான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க நினைப்பாங்க. நாங்க இருக்கும்போது இன்னொரு டிபார்ட்மெண்ட் உள்ள வருதுன்னா அது எப்படின்ற மாதிரி தான் போலீஸோட மனப்பான்மை இருக்கும் பார்த்தீங்களா. அதுவும் கொஞ்சம் பெருசா ப்ரெஷர் பில்ட் ஆக ஆரம்பிச்சது. இதுல எங்க தெரியுமா ட்விஸ்டே நடந்துச்சு? இந்த வேடநத்தம் காடு சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு அருகில ஒரு காற்றாலை இருக்குங்க. இந்த விண்மெல் சொல்லுவோம் பாருங்க, பெரிய ஃபேன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு மரக்கைகள். அந்த காற்றாலை இருக்கு. அந்த காற்றாலையில ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிசிடிவி கேமரா சார்ந்த காட்சிகளையும் போலீஸார் ரெக்கவரி பண்றாங்க. அது சார்ந்த ஆய்வுல ஈடுபடுறாங்க. யார் யாரும் அந்த பக்கம் போயிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அப்பதான் இந்த காட்சி பதிவாயிருக்கிறது தெரிஞ்சது.